ஹாய் ஆல், இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் தலப்பாக்கட்டி பிரியாணியோட மசாலா எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றது சொல்கிறேன். ஸோ திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி மசாலா ப்ரிப்பரேஷன் வீடியோ. அதுக்கு நீங்கள் வந்து பட்டை ஒரு இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும், ஜாதி பத்திரி இந்த அளவுக்கு இது எடுத்துக்கோங்க. இப்போ கிராம்பு இந்த அளவுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் அரைச்சிட்டு நிறைய டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் போதும். இது வந்து ஏலக்காய். நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்னு நான் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன், லைக் அந்த பவுடரை. அண்ட் இது வந்து பெப்பர், அதாவது மிளகு இந்த அளவுக்கு, அண்ட் மல்லி இந்த அளவுக்கு. இதெல்லாமே வந்து உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இது வந்து பெரிய ஜீரகம், ஜாதிக்காய், அப்புறமேட்டு ஒரு ஒரு 1 2 3 அளவுக்கு அன்னாசிப்பூ. இது வந்து ஜீரகம், ஓகேவா? ஜீரகமும் உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேஷ்யூ தான் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து 10 to 20 அளவுக்கு இருக்கும். அப்புறமேட்டு கடல் பாசி. ஸோ இதான் ரொம்ப மெயினான திங்ஸ் நம்ம இந்த பவுடர் பண்ணுறதுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் அதை நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்.